2026 தேர்தல்ல போட்டி 2 கட்சிக்கு தான். ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னது, விஜய் ரசிகர்கள் மத்தியிலயும், ஜென்சி கிட்ஸ் மத்தியிலயும் ஒரு ட்ரெண்டான விஷயமாவே மாறிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நரேட்டிவ டிவிகே பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து நடந்த மீட்டிங்ல அவங்களோட நரேட்டிவ்ல இருந்தே அவங்க கொஞ்சம் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாரி தெரியுது. அதாவது இதுவரைக்கும் எந்த காரணத்த கொண்டும் டிஎம்கேவ தவிர வேற எந்த கட்சியையும் எதிரின்னு நம்ம காமிக்கவே வேணாம். அவங்க நம்மளுடைய லிஸ்ட்லயே கிடையாது. நம்ம அடிக்க வேண்டியது டிஎம்கேவ மட்டும் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல தான் விஜய் இதுவரையும் இருந்தார். ஆனா நேத்து விஜய் பேசினதை பார்க்கும்போது அவங்களே வேற ஒரு கேம் பிளானுக்கு தயாராகிற மாதிரி தெரியுது. என்னன்னா, நீங்களே நேத்து பார்த்துருப்பீங்க. இதுவரையும் திமுகவை தீய சக்தின்னு சொன்ன விஜய் இப்ப புதுசா இன்னொரு வார்த்தையை கொண்டு வந்து ஏடிஎம்கேவை மறைமுகமா ஊழல் சக்தின்னு சொல்லி காயின் பண்ணியிருக்காரு. பலமுறை அவர் பேசும்போது ஏடிஎம்கேவை பத்தி பேசலையே அப்படிங்கிற கேள்விகளை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் டிவிக்கே எப்பவுமே காதுல வாங்கினதே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தாங்க எதிரி. இன்னைக்கு அவங்க தான் இங்க ஆட்சியில் இருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாதான்றது தான் இந்த தேர்தல். அதனால அவங்களை எதிர்க்கிறதுக்கு சரியான கட்சினா அது நாங்க மட்டும்தான் சொல்லி அவ்வளவு தீவிரமா அவங்க திமுக எதிர்ப்பை கையில் எடுத்திருந்தாங்க. இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நேத்து செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துனாங்க இல்லையா டிவிகேல, அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னொரு விஷயம் பரவலா பேசப்பட்டது. விஜய் எப்படியும் என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிருவாரு, ஏடிஎம்கேவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்லாம் ஒரு மாதிரியான தகவல்கள் பரவிட்டே இருந்துச்சு. நேத்து விஜய் பேசின பேச்சுக்கு பிறகு அந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ கிளியரா இந்த முறை ஏடிஎம்கேவோட விஜய் கூட்டணி வைக்க போறது இல்லை, என்டிஏ அலையன்ஸுக்கும் போக போறது இல்லை. அப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஏறத்தாழ அவர் தனித்து போட்டியிட போறது உறுதியாயிடுச்சு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டாங்க. கூட்டணி நிலைப்பாடு அறிவிக்காம இருக்கிறது ஒரு சிலர் மட்டும்தான். அவங்கெல்லாம் டிவிகே பக்கம் வருவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அரசியலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த வகையில ஏடிஎம்கேவை பத்தி விஜய் நேத்து பேசினதுக்கு அப்புறம் இமீடியட்டா அவங்க கிட்ட இருந்து ரியாக்ஷன் வந்துருச்சு. ஏஐடிஎம்கேவோட அஃபீஷியல் ஐடிவிங்கோட சேனல்ல இருந்து அவங்களுடைய ஐடியில இருந்து நேத்து ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. அதுல பனையூர் பண்ணையார்னு சொன்னதுல தொடங்கி கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு நேரடியா நீங்க காரணம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வகையில நீங்களும் காரணம் தானே அப்படின்னு சொல்லி எந்தெந்த வகையில எல்லாம் விஜயை கார்னர் பண்ண முடியுமோ அதையெல்லாம் கடுமையா அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதோட நிக்கல. இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே விஜய தாவேகாவை விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. முன்னாள் மேயர் மதுரையில் ராஜன் செல்லப்பா கூட சர்க்கார் படத்தப்ப என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த படத்துல அம்மா கொண்டு வந்த இலவசங்களை போட்டு உடைச்ச மாதிரி சீனை வச்சிங்க, அன்னைக்கு நாங்க மதுரையில என்ன பண்ணோம், உங்க படம் ஓடிச்சா இல்லையான்னு தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு விஜய ஒவ்வொருத்தருமே ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய இன்னொரு டைமென்ஷனா என்ன ஆகுது அப்படின்னா, சோசியல் மீடியால ஏஐ வீடியோஸ் எல்லாம் நிறைய உருவாக்கி போட்டிருக்கிறாங்க. அதுல ஏடிஎம்கே தரப்புல இருந்து மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக விஜய் எடப்பாடி பழனிசாமி காலில் போய் விழுந்தாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோவை உருவாக்கி அவங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றதை பார்க்க முடியுது. அதுல எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன மாதிரியும், அதன் பிறகு மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு. மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆன பிறகு நன்றி சொல்றதுக்காக விஜய் வந்து எடப்பாடி காலில் விழுந்தார் அப்படின்னு அந்த அளவுக்கு, அதாவது ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் விஜய் அப்படிங்கிற வார்த்தையவோ இல்ல டிவிகேவையோ தொட்டு கூட பார்க்காத அதிமுக ஒரே நாள்ல அவங்கள அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேகாவும் சும்மா இல்லை. தாவேகாவும் பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமியை பாஜகவோடு தொடர்பு படுத்தி பாஜகவின் அடிமைதான் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து வந்துதான் பதவி வாங்கினார்னு சொல்லி வழக்கமா எடப்பாடி பழனிசாமி மேல திமுக உள்ளிட்ட கட்சிகள் என்னென்ன மாதிரியான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வைக்குமோ அதையெல்லாம் டிவிக்கே நேத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கும் போயிட்டே இருக்கு. இதுவரைக்கும் டிஎம்கேவை மட்டும்தான் அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க டிவிக்கே. அதுக்கு அவங்க சில காரணங்களை கூட சொல்லியிருந்தாங்க. ஈவன் விஜயே சொல்லியிருந்தார், களத்திலேயே இல்லாத கட்சி, மக்களால நிராகரிக்கப்பட்ட கட்சி, அவங்களெல்லாம் நாங்க பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ 2 பேரையுமே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனா நேத்து விஜயோட ஸ்பீச்ல திமுகவை தாக்கியதை விட ஏடிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ண விஷயம் தான் ஹைலைட்டா தெரியுது. ஸோ இப்போ வரப்போற நாட்கள்ல அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் டிவிகே சைட்ல இருக்க போகுது. அதுல அவங்க வெறும் திமுகவை மட்டும் எதிர்க்க போறாங்களா, இல்ல ஒவ்வொரு முறையும் இந்த அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசிகள், எம்ஜிஆருடைய தொண்டர்கள் தான் இன்னைக்கு பல இடங்கள்ல அவங்களுடைய மிகப்பெரிய பலமா இருக்காங்க. அதன் பிறகு ஜெயலலிதாவினுடைய விசுவாசிகள் இப்படி எல்லாரும் இருக்காங்க.
விஜய் அதிமுகவினுடைய நிறுவனரான எம்ஜிஆர் போட்டோவை தன்னுடைய கட்சி நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தியது மட்டும் இல்லாம அவருடைய பேரையும் நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ அதிமுக இருந்த யாருமே இதுவரையும் எதிர்ப்பு தெரிவிக்காம தான் இருக்காங்க. இன்னைக்கு இதுக்கப்புறம் விஜய் அவங்களோட கூட்டணிக்கு வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அரசியல் ரீதியா விஜயையும் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் பேரையோ எம்ஜிஆர் போட்டோவையோ விஜய் இதுக்கப்புறம் பயன்படுத்துறாரு அப்படின்னா அதுக்கு அதிமுக என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகுது, அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்ற கேள்வியும் வரும். இப்போ நேர்மையை பத்தி பேசுறாரு, ஊழலுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்றாரு. அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொன்னவர் அந்த ஆட்சியில அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை தன்னுடைய பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இதை பேசுறாரேன்னு இப்பவே கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இனிமே விஜய் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின மாதிரி எம்ஜிஆருடைய படங்களை தன்னுடைய கூட்டத்தில் பயன்படுத்துவாரா? இப்பவும் செங்கோட்டையன் விஜய்க்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு, இருந்தாலும் தன்னுடைய ஷர்ட் பாக்கெட்ல செல்வி ஜெயலலிதாவினுடைய போட்டோவை தான் வச்சிருக்காரு. இதுவரையும் தாவேகாவினர் எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிச்சதில்லை. கேட்டா அது அவருடைய விருப்பங்க, எங்களுக்கு அதில் ஆட்சேபனை கிடையாது, எங்களுடைய கட்சி எங்களுடைய தலைவர் அதுல நாங்க கிளியரா இருக்கோம்னு சொல்லி விளக்கம் கொடுப்பாங்க. பட் இனிமே இது எப்படி போக போகுது? இதுவரையும் திமுக சைட்ல இருந்து தான் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை தாவேகா எதிர்கொண்டுட்டு இருந்துச்சு. இனி அதிமுகவும் எதிர்க்க தொடங்குச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய நெருக்கடியா மாறும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கரூர் நிகழ்வுக்கு பிறகு அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவா பேசினதா இருக்கட்டும், அதன் பிறகு ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது பாத்தீங்களா பிள்ளையார் சுழி போட்டாங்க, ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தாவேகா கொடியை கொண்டு வந்திருந்த 2 பேரை பார்த்து சொன்னார். ஆனா அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு கரூர் நிகழ்வுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்களும் காரணம் தானேன்னு சொல்லி அதிமுக பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சுன்னு சொல்லும் போது தாவேகாவுக்கு திமுக அதிமுக 2 பேருமே எதிரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நோக்கி தமிழ்நாடு தேர்தல் களம் நகர தொடங்கி இருக்கு. இதுவரைக்கும் திமுக எதிர்ப்பை மட்டுமே பண்ணிட்டு இருந்த விஜய் இனிமே அடுத்தடுத்த மீட்டிங்ல அதிமுக செய்த தவறுகளையும் சுட்டி காட்ட வேண்டியது வரும். அப்படி பேசினார்னு சொன்னா அதிமுகவிலிருந்து வந்தவர்களை இவர் எப்படி தன்னுடைய கட்சியில சேர்த்துக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியும் வர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல பிஜேபி எதிர்ப்பை விஜய் பேசல என்ற விஷயத்தையும் எல்லாருமே நேத்துல இருந்து சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லும் போது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக நம்ம எதிர்க்க முடியும், வெறும் 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற பிஜேபி ஏன் எதிர்க்கணும்னு தாவேகா தரப்புல சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டேட்டா தமிழ்நாடு இருக்கிறதுனால பாஜக எதிர்ப்பு அரசியலை பேசக்கூடியவர்களுக்கான வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. திமுக அதை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு தேர்தலையும் 2019 இருந்து தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக ஆன்டி மோடி அரசியலை ரொம்ப தீவிரமா பண்றாங்க. அதை பண்ணாம யாரெல்லாம் இருக்காங்களோ இல்லை யாரெல்லாம் சாஃப்டா பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பிஜேபி பி டீம் முத்திரை அப்படிங்கிறது அரசியல் ரீதியா குத்தப்படும். திமுகவினர் அதை அதிகமா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு மக்களும் கூட அந்த மாதிரியான ஒரு சாயல் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தோட பார்ப்பாங்க. பட் அப்படி இருக்கும்போது இனிமே வரப்போற நாட்கள்ல வெறும் திமுக அதிமுக எதிர்ப்பு மட்டும் இல்லாம பாஜக எதிர்ப்பையும் தீவிரமா பேச வேண்டிய தேவை விஜய்க்கு இருக்கு. அதையெல்லாம் செய்கிற பட்சத்துல அவர் தனியா இந்த தேர்தலை சந்திக்கிறாரு, தனித்து இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கலாம். அதே நேரத்துல விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இனிமே கூர்ந்து கவனிக்கப்படும். அவருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் ஒவ்வொரு விஷயத்தை எல்லாருமே டீகோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் மட்டும்தான் இருக்கு. சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் களமாகவும் இது மாறி இருக்கு. விஜய் மிக தீவிரமான எதிர்ப்பை திமுகவை நோக்கி வீசி வந்தவர் இனிமே அதிமுகவையும் விமர்சிக்க போகிறார் அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் களம் எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறத கணிக்கவே முடியாத ஒரு சூழலும் உருவாகி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகாவினுடைய இந்த முடிவு அவங்க எடுத்திருக்கிற டிசிஷன் சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? ஆளுங்கட்சியான திமுகவை விமர்சிக்கிற மாதிரி எதிர்கட்சியான அதிமுகவும் விமர்சனம் பண்ணாதானே அவர் ஒரு மாற்று சக்தியா இருப்பாரு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.